விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் அன்பு இனிய வணக்கங்கள். பொறுமை, நிதானம், எதையும் கட்டி காக்கக்கூடிய துணிவும் ஆற்றலும், ரகசியங்களை தனிப்பட்ட முறையில் கையாளக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் ஆவணி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன். அன்பர்களே, 12 மாதங்கள்ல இந்த ஆவணி மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. கிரகங்களிலே மிக வலிமையான கிரகமாகிய சூரிய பகவான் தனது சொந்த வீட்டில் அதிகார பலத்தோடு ஆட்சியாக அமரக்கூடிய இந்த மாதம் சிம்ம மாதம் சொல்லி பேர். அந்த சிம்ம மாதத்தில் அமர்ந்த சூரிய பகவான் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறப்ப அந்த பலம் உங்களுக்கு பகலில் இருக்கக்கூடிய யோகம் எப்படியோ நைட்டை விட பகல்ல எவ்வளவு சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குதோ அந்த பவர் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சிம்ம மாதத்துல கிடைக்க போகுது ஆவணி மாதத்துல. அதனால அந்த பலன் முழுவதுமே அனுபவிக்கக்கூடிய முதல் யோகமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான். பலன் எவ்வளவுதான் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமர்ந்திருந்தாலும் சரி, 7 பெரிய பிரச்சனையை சந்திச்சாலும் சரி, இந்த மாசம் இவையெல்லாம் நீங்கி அருமையான பலன்களை அற்புதமாக அமையக்கூடிய ஒரு மாதம் என்றால் உங்களுக்கு இந்த சிம்ம மாதம் தான். அப்பேற்பட்ட இந்த சிம்ம மாதத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாளாகவும் அமாவாசையாகவும் அன்னைக்கு வருது. அடுத்து ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் பெருமானுடைய ஜெயந்தி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஆவணி மாதம் 20ஆம் தேதி மலையாள மக்களால் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகை வருகிறது. ஆவணி மாதம் 22ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. ஆவணி மாதம் 23ஆம் தேதி நம் இறந்த முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய மகாலயபட்சம் வருகிறது. இந்த மகாலயபட்சத்திலே மிக முக்கியமான நாளாக மகாபரணி வரும். அந்த நாள் இந்த ஆவணி மாதத்துல 27ஆம் தேதி வருகிறது. மற்றபடி ஆவணி மாதம் 25ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியும், ஆவணி மாதம் 29ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி திதியும் வருகிறது. இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள். கும்பராசி என்பவர்களே, சூரிய பகவானின் அனுகிரகத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நிலைகளில் சிறந்த நற்பலனை அடைய போகிறீர்கள். ஜீவனாதிபதி அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் கொடுத்தாலுமே ராஜ உத்தியோகமும் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்குமே இந்த மாதம் பலனை அதிகரித்து தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்க போகுது. அது ஃப்ளோட்டிங் மணியா உங்களுக்கு வரப்போகுது. நிறைய காசு வந்து போகும். வெளிநாடு வெளிமண்டலம் தூர்தேச பயணம் போறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமான பலன்களை நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாசம் மங்கள மாசம்னு சொல்லி பேரு. அப்ப சுப முகூர்த்த மாசங்கள்ல உங்களுக்கு சுப முகூர்த்த நாட்கள்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதத்துல வரக்கூடிய 4, 5 மற்றும் 11, 12, 13, 19, 26, 29 ஆகிய நாட்கள் தான் ஆவணி மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சுப செய்திகள் பேசுவதற்கும் சுபமங்கலத்தை முடிப்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் முழுவதுமே அமைகிறது. இதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய மாசமா அமையும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாசத்துல இருந்து
9ஆம் தேதி மதியத்துல இருந்து 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மற்றபடி இந்த மாசம் அதுவும் நல்ல அருமையான மாசம் தான். குழந்தைகளுக்கு சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய மாசம். அதாவது குழந்தைகளுக்கு வந்து கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அல்லது சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த மாசத்துல நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா கும்பராசி சேர்ந்த குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளா இருந்து, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தைகளா இருந்தால் இந்த மாசம் அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது. ஏன்னா ஆடி மாசத்துல சூரியன் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்தது. பிரத்தியாரால் பிரச்சனை ஏற்பட்டது, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டது, குடும்ப உறவுகளால் வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்களை சந்திச்சீங்க. இது எல்லாம் மாறி கணவன் மனைவி அந்யோன்ய பாவம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னா இந்த ஆவணி மாதம் தான் இவங்களுக்கு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் சுப யோகங்கள் கிடைக்கும். ஒருத்தருடைய ஆதரவு இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் வலுப்பெறும். எந்த தொழில் துறையில இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள்ல இருந்தாலும் சரி, அல்லது வந்து வியாபாரம் செய்யற பெண்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறை சார்ந்த பெண்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த பெண்களுக்கு இந்த வட்டம் ஜீவனாசனம் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் புது முயற்சியில் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். புதுசா வந்து ஏதாவது தொழில புதுசா தொடங்குறது, வியாபாரத்துல வந்து இருக்க வியாபாரத்தை அபிவிருத்தி பண்றது வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய காசு பணம் நிறைய புழங்குறதுனால இதை பயன்படுத்துறது அல்லது மிச்சப்படுத்தி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் அந்த யோகங்கள் பூரா கிடைக்கும். அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடு. இதை நீங்க தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அடுத்து இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப விநாயகர் சதுர்த்தி வருகிறது, விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க. ஓணம் பண்டிகை வருகிறது, வாமனரை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாசத்துல மகாலயபட்சம் வருகிறது, இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.